ரொம்ப தேங்க்ஸ். என்ன காரியம் பண்ணிட்டேன்னு நீ போய் எனக்கு தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லுங்கிற. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம். அதான் உங்களை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க சொல்ல எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அரவிந்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இல்லைம்மா. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு தீவிரமாக நேசிச்சான்றது அவன் கூடவே இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ கூட நீ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொன்ன, அரவிந்த் சரியாக புரிஞ்சுக்கலாம், உசுரை விட்டுருவான் அது இதுன்னு. நான் அப்போயே சொன்னல, அவன் அவ்வளோ கெட்டவன் இல்லைம்மா, சொல்கிற மாதிரி சொன்னான் அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான்னு. அது ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ, தப்பாக நினச்சிக்காத. ஒரு மனுஷங்குள்ளேயும் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இருக்கிறான். நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாம் கெட்டதாக தெரியுது. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீ அவனை நல்லவனாக பார்த்தல, அவன் கண்ணுக்கு நல்லவனாக தெரிஞ்சான்ல. ஆனால் அவன் ஆரம்பத்துலேருந்தே என் கண்ணுக்கு நல்லவனாக தான் தெரிஞ்சான். நானும் வாழ்க்கையில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் பார்த்துக்கிறேன். ஆனால் அரவிந்த் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்துல்லம்மா. அந்த கேரக்டர் நின்றுச்சு, அவ்வளோதான். நீ சந்தோஷப்பட்டால் மட்டும் போதாது, உன் கண்ணாலத்துக்கு என்னையும் அரவிந்தையும் கூப்பிடணும். நாங்கள் மொய் எழுதி உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு 3 வேளையும் மூக்கு மட்டும் தின்ட்டு வரணும். அதான் எங்களுக்கு சந்தோஷம். என்ன ஒன்று, பாவம் சரசு தான் அந்த கண்ணாலத்துக்கு வர முடியாது. அது ஊருக்கு போயிருந்தேன்ல, என் வாழ்க்கையிலையும் முதல் தடவையாக ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துக்குது. சரசு கர்ப்பமாகுது. உன் கண்ணாலத்தும் போது அது அவங்க அம்மா வீட்டுக்கு போடும். அப்புறம் எப்படி நான் புள்ளதாச்சி ஆயிடுச்சுன்னு உன் கண்ணாலத்துக்கு வருது. இனி மாதிரி நீ எப்பவும் நல்லா இருக்கணும் இருக்கும், அதான் என் ஆசை. அப்போ நான் போயிட்டு வரேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? என்ன மாப்ள, வாங்க. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அப்புறம் மாப்ள, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் பார்த்தா நீங்களும் என் கஸ்டமர் தான். உங்க மூலமா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க இடத்த என் பார்ட்டிக்கு காமிச்சேன், அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுல எனக்கு லாபம் தானே. இன்ஃபேக்ட் ஒரு பிசினஸ் விஷயமா நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்களே நேரில் வந்துட்டீங்க. என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஹோர்டிங் ஒன்று வைக்கணும். நல்ல ஏரியாவாக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன். என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்? ஒரு 20,000 சதுர அடி. சொல்லிட்டீங்களே, எப்படியும் ஒரு ஐடியல் பிளேஸாக பார்த்து கொஞ்ச நாள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. தெரியலையா? என்கிட்ட என்ன தயக்கம்? ஃபினான்ஷியலாக எதாவது ஹெல்ப் பண்ணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? என்ன விஷயம்? எனக்கு சுற்றி வளைச்சு பேச தெரியாது. நீங்கள் கண்ணனையும் மாமியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு இங்கே பாருங்க, கண்ணை ஒரு அனாதை. அவனுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அம்மாவுக்கு அவன் மேலே மட்டும்தான் பாசம். அதான் பெத்த பசங்களெல்லாம் விட்டு அவங்க கூட போயிட்டாங்க. ராகவன், இத்தனை வருஷமா கண்ணன் உங்கள் வீட்டில் தானே வளர்ந்தாரு. யாரோ ஒருத்தர் அனாதைன்னு சொன்னதை வச்சு அவர் உங்கள் அண்ணன் இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் ஸ்ரீநிதியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதெல்லாம் மறந்துடாதீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஆக்சுவலா ஸ்ரீநிதி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. நாங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு கண்ணை மட்டும் காரணம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா நானே ப்ரூவ் பண்ணிருப்பேன். இதை பாருங்க மாப்பிள்ள, அவன் ஒரு செல்ஃபிஷ். அப்பா அவன் பேர்ல உயிர் எழுதின போது எங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? ப்ளீஸ் ராகவன், நீங்க கண்ணனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கண்ணனுக்கு எப்பவுமே பணத்து மேல ஆசை கிடையாது. உயில் விஷயத்துல முடிவு பண்ணதெல்லாம் உங்க அப்பா தான். உங்களுக்கு தெரியாது மாப்பிள்ள, அதெல்லாம் நடிப்பு. நான் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே முதல்ல முட்டுக்கட்டை போட்டது யார் தெரியுமா? அவன் தான். இல்ல ராகவன், கண்ணனுக்கு அந்த மாதிரி நினைப்பே கிடையாது. எங்க வீட்டுல அவர் அவமானப்படுத்தினப்ப கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம லாயருக்கு பணத்தை கொடுத்தாரு. அதனாலதான் நான் ஜாமீன்லயே வெளியில வந்தேன். என் பையனையும் ஒய்ஃபையும் என் கூட சேர்த்து வச்சவரே அவர் தான். இங்க பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனா இருக்கலாம். எனக்கு அவன் பண்ணது எல்லாம் அநியாயம். எனக்கு அவன் அண்ணனும் கிடையாது. இனிமே அவன் என் வீட்டு பக்கம் வரவும் கூடாது. யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க முடியாது. தயவு செஞ்சு
இனிமே அவனை பத்தி பேசாதீங்க. அப்படி பேசினாலும் பிடிக்காது. ஓகே. அம்மா என்ன இருக்கும்? அம்மா என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் அரவிந்த் பார்த்து பேசிட்டு வரேம்மா. அவர் தெரிஞ்சிட்டாரு. ருக்கு, என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாம்மா, அப்பா கிட்ட அவரே நேர்ல பார்த்து முடிவை சொல்றதா சொல்லியிருந்தேன்ல. ஆமா, இப்பதாம்மா அவர் பார்த்து பேசிட்டு வரேன். அரவிந்த் கிட்ட பேசிட்டு வந்தியா? என்னடி பேசிட்டு வந்த? அவர் மேல என் மனசுல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தேன், அவர் கூட நான் எந்த விதத்துல பழகினேன்னு எல்லாத்தையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவரு நான் அவர் கூட பழகினதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதால ஏற்பட்ட பிரச்சனை, இப்படி எல்லாத்தையுமே சொன்னேன். இந்த விஷயம் மட்டும் இல்லாம கண்ண மேல எனக்கு இருக்கிற ஆழமான காதலையும், எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தா அதுக்கப்புறம் நம்ம 2 குடும்பங்களுக்கு மத்தியில இருக்கிற பிரச்சனைகள் எப்படி சுமூகமா மாறப்போகுதுன்னு, இப்படி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஓப்பனா அவருக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட்டு வந்தேன். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா அத அவன் புரிஞ்சுக்கணுமே. புரிஞ்சுக்கிட்டாருமா. அது மட்டும் இல்லாம நான் பேசினதுக்கு அப்புறம் அவரு மனசு கூட மாறிடுச்சு. அவரு முன்ன மாதிரி இல்லம்மா, மாறிட்டாரு. உண்மையிலேயே மாறிட்டாரு. எப்படி நம்புற? இதே மாதிரி பல தடவை உன்னோட நாடகம் ஆடி ஏமாத்திருக்கான் இல்லையா? இல்லம்மா, ஒரு மனுஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. அவன் எப்பேற்பட்ட மோசமான மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் பண்ற தப்ப அவனுக்கு புரியுற மாதிரி, அவன் உணர்ற மாதிரி நம்ம சுட்டி காட்டினாலே போதும், அவன் கண்டிப்பா மாறுவான். இதுதான் அரவிந்த் விஷயத்துல நடந்திருக்கு. சரி, இப்படி நம்பிதானே எங்க அண்ணா அதுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொன்னோம். ஆனா அவளை அவமானப்படுத்தி அனுப்பல. அப்புறம் எப்படி நம்ப சொல்ற? இல்லம்மா, நான் அவர்கிட்ட பேசின விஷயத்தையும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தையும் அத எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, கண்டிப்பா அவர் மனசு மாறிடுச்சு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணுமா, இந்த விஷயத்தை பத்தி அரவிந்த் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட என் மனசுல ஒரு ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. இந்த விஷயத்தை அவர் எப்படி எடுத்துப்பாரு, எப்படி ரியாக்ட் பண்ண போறாரோன்னு ஒரு பயமே இருந்தது. ஆனா இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அவர் ரியாக்ட் பண்ண விதம், அதை புரிஞ்சுட்ட விதம், இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்துமா. கண்டிப்பா அவர் மாறிட்டாரு. இத பத்தி நான் உன்கிட்ட சொன்னா உன்னால நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனா உண்மை அதுதான். அதுக்கப்புறம் தான் அவர் மேல எனக்கு ஒரு தனி மதிப்பே வந்தது. இவ்ளோ ஏமா, ஒரு முக்கியமான விஷயம் கூட அவர் என்கிட்ட சொன்னாரு. கண்ணனோட அப்பா யாருங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? கூடிய சீக்கிரத்திலேயே கண்ணனையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வைக்க போறேன். அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீந்துடும் சொன்னாரு. இந்த விஷயத்துல அவர் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு? என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமா அவருக்கு இல்லையே. நீ சொல்லிட்ட சரி, எல்லாரையும் மாத்திடலாம். ஆனா உங்க அப்பாவை மாத்த முடியாதே. ஏமா, நேத்து வரைக்கும், நேத்து வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், இப்ப அரவிந்த பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட மனசு மாறும் நம்ம நினைச்சோமா? இல்ல இல்லையா? ஆனா அவரே மனசு மாறலையா? அதே மாதிரிதாமா அப்பாவும் ஒரு நாள் தன்னோட பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு கண்டிப்பா மனசு மாறுவாரு. மாறினா ரொம்ப சந்தோஷம் தாண்டி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த விஷயத்த உடனே நம்ம மாமி கிட்ட சொல்லணும். வா, கோயிலுக்கு போலாம். சரி வா. என்ன ருக்கு, நிஜமாவா சொல்ற? ஆமா மாமி, அரவிந்த் தெரிஞ்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, இந்த விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டான்னு. ஆமா மாமி, அவர் தெரிஞ்சிட்டது மட்டும் இல்ல, என்ன ஃப்ரெண்டாவும் ஏத்துண்டார். அப்படியா? ஆமா, அவர் திருந்தின உடனே எனக்கே அவர் மேல மரியாதை கூடி போச்சு. இல்ல, இதுவும் அவனோட கபட நாடகமா தான் இருக்கும். இதே மாதிரி எத்தனை தடவை சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்கான். தெரிஞ்சிட்டேன்னு சொல்றான்னா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். நீ ஜாக்கிரதையா இரு. இல்ல மாமி, அவர் என்கிட்ட பேசினப்போ அந்த பேச்சுல உண்மை இருந்தது, அதுல பொய் இல்ல. அவர் நிச்சயமா தெரிஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இனிமேவும் என்னை ஏமாத்த முடியாது. சரி, அவன் தெரிஞ்சினதாவே வச்சுப்போம். மறுபடியும் மாற மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? மாற மாட்டார் மாமி. இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ண
அவர் எத்தனை நாள் தான் வற்புறுத்த முடியும்? அவர் பண்ணது தப்புன்னு அவரே உணர்ந்துட்டாரு. என்னமோம்மா, இது உண்மையா இருந்தா இத பெரிய விசேஷமாவே கொண்டாடலாம். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவேன். கண்ணனோட அப்பா யாருன்ற உண்மை அரவிந்துக்கு தெரியுமா? அதை உங்ககிட்டயே நேர்ல வந்து சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? இது அரவிந்துக்கு தெரியுமா? அப்படின்னா அரவிந்த் ஒரு நாளைக்கு நான் மாத்தி அழிச்சுட்டு வா, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம. கண்ணனோட அப்பா அவருக்கு தெரியும்னு சொன்ன உடனே நான் கேட்காம இருப்பேனா? நானே அவர்கிட்ட கேட்டேன். ஆனா டைம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நம்ம நம்பாம இருக்க முடியுமா? எனக்கே தெரியாத இந்த விஷயம் அரவிந்துக்கு எப்படி தெரியும்? அரவிந்த் ருக்குவை லவ் பண்ணும்போது கண்ணன் அவனுக்கு எதிரி. கண்ணனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பான். அதுல தெரிஞ்சிருக்கும் எது எப்படியோ அவனால ஒரு நன்மை நடக்க போறது. அது போதும் நமக்கு. என்னமோம்மா, நல்லது நடக்கிற நேரத்துல நம்மாத்திலே ஒரு வில்லன் இருக்கான். ராகவன் ஏத்துக்காத வரைக்கும் கண்ணை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டானே, என்ன பண்றது? அரவிந்தே மனசு மாறும்போது ராகவன் மாற மாட்டானா என்ன? மாமி, கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழ போற காலம் வரத்தான் போறது. அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் பொறுமையோட காத்துட்டு இருப்பேன். அப்படி சொல்லிடு என் மாட்டு பொண்ணே. அலமோ, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டாடி. இந்தாங்க. அலமோ, 4 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணேன். ரிங்கு போயிட்டே இருந்தது, யாருமே எடுக்கலையே. நான் மாடியில துணி எடுத்துட்டு இருந்தேன். ஓ, ருக்கு அப்ப இல்லையா? ருக்கு மாடியில தான் இருந்தா. ஏண்டி, ருக்கு ஏதாவது சொன்னாளா? ஏதாவதுன்னா? அதாண்டி கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னாலே, அதை பத்தி ஏதாவது சொன்னாளான்னு கேக்குறேன். நானும் அவளண்ட இதை பத்தி பேசல, அவளை என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. இதுக்கேண்டி நீ சலிச்சுக்கிற? வாமா ருக்கோ, வா உக்கார். அலமோ, அவளுக்கும் காஃபி கொண்டா. ம். இல்லப்பா, எனக்கு வேண்டாம். மாப்பிள்ளைய பாத்தியா, பேசினியா? பேசினேன், அப்போ நீ எடுத்த முடிவு அவர்கிட்ட சொல்லிட்ட. சொல்லிட்டேன். அப்படி என்னதாம்மா முடிவு எடுத்திருக்க, என்கிட்ட சொல்ல. அது அரவிந்தே உங்ககிட்ட சொல்லுவார்ப்பா. என்னம்மா பெருசா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிற? சொன்னா நானும் சந்தோஷப்பட மாட்டேனா? யார் சொன்னா என்னப்பா? இல்லம்மா, இந்த நல்ல முடிவை நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற, அது தப்பா? அதான் அவரே சொல்லுவார்னு சொல்றாள்ல, ஏன் அவளை டார்ச்சர் பண்றே? நீ ஏண்டி எரிச்சல் படுற? ஓ, அந்த அனாதை பயலுக்கு ருக்குவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உனக்கு வைத்தறிச்சல். ம் ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம அப்பாவை டென்ஷன் பண்ற? நீ கொஞ்சம் சும்மா இரு. ம் நன்னா கேளுமா, நீ ஏன் நல்ல முடிவா சொல்லிட்டேன்ற, அப்புறம் இவையே அழட்டிக்கிறா. சரி, நான் போய் அரவிந்த பார்த்துட்டு வரேன். ராமகிருஷ்ணன் நமக்கு தான் வந்துக்குது. அப்போ நம்ம அட்ரஸ் உள்ள பார்ட்டி தான். யார் அனுப்பிச்சிருப்பாங்க? அன்புள்ள மாமாவிற்கு நலம் நலமறிய ஆவல். அக்கா சைகையால் சொல்ல சொல்ல அதை பார்த்து எழுதுகிறேன். சரசு காட்டுற ஆக்ஷன் நமக்கே புரிய மாட்டேங்குது, அவ தம்பிக்கு மட்டும் எப்படி புரியுது? ஏதோ புரிஞ்சு எழுதுறானே, அது வரைக்கும் ஓகே. இங்கு என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இப்போது ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சுள்ளோம். எங்களுக்கு ஆள் உதவியும் இல்லாமல் பண உதவியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகத்திற்கு அந்த அரவிந்தை தான் சொல்கிறேன். அவனுக்கு உதவியாக இருக்கிற
அந்த இறக்கத்தில் பாதியாவது என்கிட்ட காட்டக்கூடாதா? அந்த ராட்சசனுக்கு துணையாக இருந்தேன்னா நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போவ. ஏய் என்னடி திடீர்னு சாபம் கொடுக்குற? அவனை பற்றி இந்த ஊமச்சிக்கு தெரிஞ்ச உண்மை கூட உனக்கு தெரியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. தெரிஞ்சுதான் கூட இருக்கிறேன், என்ன பண்ணுறது தலையெழுத்து. இந்த கடிதத்தை தந்தி போல பாவித்து உடனே வந்து சேரு. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுது. யாரையும் நம்பாமல் நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிறோம். இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி சரசு சொல்ல அவ தம்பி குமார் எழுதியது. சீரியஸாக எழுதிக்கிறாங்களே. ஆ அரவிந்த், இந்த ஆள் எதுக்கு இப்போ இங்கே வந்தார்? நல்ல வேளை சாவி கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு எலிச்சவாயம் கட்சான். இந்த சுடுகுஞ்சுக்கிட்டே கொடுத்துட்டு போடலாம். அரவிந்த், வராங்க. அரவிந்த் எங்கப்பா? தெரியல சார், நானே வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன். அப்படியா? பார்த்தா மறுபடியும் வெளியில போற மாதிரி இருக்கு. வெளியே இல்லை சார், ஊருக்கு போகிறேன். மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, ஒய்ஃபோட தம்பி லெட்டர் போட்டிருந்தான். அதான் ஒரு நட ஊருக்கு போய் பார்த்துட்டு மூச்சிருதா இல்லையான்னு. இல்ல, அரவிந்த் ஏதோ சொல்லுவான்னு ருக்கு சொல்லி அனுப்பிச்சா, அதான் அரவிந்தை பார்க்கலான்னு வந்தேன். தெரியலையே சார், இது அவருக்கு தான் தெரியும். சார் தப்பாக நினச்சிக்கலாம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுப்பா. அர்ஜென்ட்டாக போகிறதால நான் அரவிந்த் சார்கிட்ட சொல்லிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் வந்து அந்த சாவியை கொடுத்துருங்க. நான் சொல்லிக்காமல் போயிட்டேனேன்ட்டு அவர் தப்பாக நினச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க சார். சொல்லிடுறேன். திருப்பி எப்போ வருவார்னு கேட்டாருன்னா? தெரியலையே சார், அங்கே போய் பார்த்து 10 நாளா 13 நாள் கழிச்சு வரதான்னு முடிவு பண்ணணும். சரிப்பா, நீ கிளம்பு. குடும்பம் தான் முக்கியம். அது எல்லாருக்கும் புரிஞ்சா நல்லா இருக்குமே சார். சரி, வா போலாம். தம்பி சாப்பிடவா? இல்லம்மா, கண்ணே சார் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடும். அவன் வெளியில போயிருக்கான், எப்போ வருவானோ? நீ பசி தாங்க மாட்டவா? இதோ வந்துட்டானே. அவனுக்கு ஆயுசு 100. வேண்டாமா, கொஞ்சம் குறைச்சிக்கோ. உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? அப்புறம் அம்மா உங்கள்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னாங்க, என்னன்னு கேளுங்க. என்னம்மா? அலமுவையும் ருக்குவையும் பார்த்தேன்டா. அவளை கோயிலுக்கு அழிச்சுட்டு போய் பேசிட்டு இருந்தேன். ஏம்மா மறுபடியும் மறுபடியும் வேதாளம் முருக முறையிடுறது? நம்ம பட்டதெல்லாம் போறாதா? இனிமே நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி மனசு வெறுத்து போயிடப்படாதுடா. முன்ன ரெங்கடாத விஷயத்துல நான் ஏமாந்தது உண்மைதான். ஆனா அந்த ஏமாத்தத்துல தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது. நீ என் பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா உன் மேல அதிகமா அக்கறை செலுத்தணும்னு எனக்கு ஆசை வந்திருக்கு. நீ என்னோட செல்ல குழந்தைடா. சரி, வந்தவ என்ன சொன்னா? அந்த அரவிந்த் திருந்திட்டானா? உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது விஷயமா உங்க அப்பா வண்ட பேசுறேன்னு ருக்குவண்ட சொல்லிருக்கானா. என்னம்மா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க? இல்லடா கண்ணா, அலமும் ருக்கும் சத்தியம் பண்ணாத குறையா சொல்றா. உன்னை விட அரவிந்த பத்தி ருக்குவுக்கு நன்னா தெரியும். அவனை திருத்தறதுக்கு ருக்கு படாத பாடுபட்டிருக்கா. இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். கண்ணனுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமா உன்னையும் கண்ணனையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காண்டா. அது மட்டும் இல்ல, கண்ணனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், அத கண்ணனண்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காண்டா. ஆமா, உன்னண்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கானா. வேற ஏதாவது சொன்னானாமா? வேற எதுவும் சொல்லலையா? நீ நாளைக்கு போய் அரவிந்த பாரு, அப்பதான் அவன் உண்மையிலே திருந்திட்டானா இல்லையான்னு நமக்கு தெரியும். என்னடா யோசிக்கிற? போறேம்மா, கண்டிப்பா போறேன். என் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, அவன் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போதான் மாப்பிள்ளைய பிரச்சனையில மாட்டி விட்ட அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கண்டிப்பா போறேன்.